ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு வந்து டே 4ங்க. 50,000 வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோன்னு நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம டோட்டலாக டே 1, டே 2, டே 3ல வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து டே 1ல் வந்து 2,300 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 2ல் வந்து நம்ம வந்து 1,000 ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 3ல வந்து 2,150 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டோட்டலாக வந்து நம்ம எவ்வளோக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமாங்க. 50,000 வரத்துக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைன்னு பார்த்துலாமாங்க. நம்ம 3 நாளில் எவ்வளோக்கு வண்டி ஓட்டியிருக்கேன்னு பார்த்தோன்னா 5,450 நம்ம வண்டி ஓட்டியிருக்காங்க. 50,000 5,450 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 44,550 நம்மளுக்கு தேவைங்க. இன்னைக்கு டே 4ங்க. நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டலோட பார்ட்னர் ஆப்குள்ளே போயிடலாங்க. டே 4 போர்ட்டலில் ஃபஸ்ட்டு சவாரி வந்துச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள், 12:57 ஆகுதுங்க. முதல் சவாரியே இப்போ தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்க, பிக்கப் எங்கே ட்ராப் எங்கே நம்ம பார்த்துலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா மாதாவரங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 659 ரூபாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க. இது நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னராக இருக்கனால நம்மளால் ட்ரிப் வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ண முடிஞ்சுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பாருங்கள், நம்ம பக்கத்துலேயே தாங்க இருக்கும். பக்கத்துலனா நான் இங்கே ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேங்க. ஆல்ரெடி நம்ம 10 மணிக்கெலாம் போர்ட்டல் வந்து லாகின் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு எந்த சவாரியுமே வரல. நம்ம வந்து ஆன்லேயே தான் வச்சிருந்தோம். அப்பதாங்க இந்த முதல் சவாரி வந்தது. பக்கத்துலேயே பிக்கப் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. கஸ்டமரோட பிளேஸில் வந்து வண்டியை ரிவர்ஸில் விட்டாச்சுங்க. நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வீடு பக்கத்தில் தாங்க இந்த கம்பெனியே இருக்குது. மாதத்துக்கு ஒரு 7-8 தடவையாச்சும் இந்த சவாரி நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சவாரி வந்தோடனே அதில் போட்டிருக்க லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக தெரிஞ்சுதுங்க. கண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துலாமாங்க. நம்ம வந்து பார்க்குறதுக்குலையும் டக்குன்னு வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. நல்ல விஷயம் தாங்க. எவ்வளோ குயிக்காக ஏற்றிட்டாங்க பாருங்கள். அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்டிடுச்சுங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 16 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம வந்துங்க பிக்கப் பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் கிட்ட போயிட்டு நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. மெட்டீரியல் இறக்குற இடம் இங்கே தாங்க இறக்க போகிறாங்க. சரி, ஓகே. நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துலாமா. அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எம்டி வாட்டர் பாட்டிலுங்க. ஏதோ கெமிக்கல் ஐட்டம்க்கு இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகே கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு பாருங்கள். கஸ்டமரோட ஃபேர் நம்மளுக்கு வந்துச்சு பாருங்கள். 659 ரூபா கஸ்டமரோட ஃபேருங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேல பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துலாமாங்க. நம்மளுக்கு ஜிபேல வந்து 680 ரூபா பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. இப்போ டைம் பாருங்கள், 2:18 ஆகுது. நம்ம இன்னும் சாப்பிடல. இங்கே ரோடு பாருங்கள், இந்த மாதிரி இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. நம்மளுக்கு ட்ரிப்பு வர வரைக்கும் நம்ம இங்கே இருந்து சாப்பிடலாங்க. சரி, ஓகேங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருக்கு அப்படியே வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சுங்க. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கே போடுறாங்கன்னு நம்ம பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாங்க. நம்ம டே 4ல் 2வது சவாரி வந்து எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா நம்மளுக்கு மாதாவரம் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யா ட்ரேடர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரில. கஸ்டமருக்கு நம்ம வந்து இமீடியட்டாக கால் பண்ணி கேட்டோங்க. ட்ராப் லொக்கேஷன் எங்கே சார் வருதுன்னு கேட்டேன். ரெடில்ஸை தாண்டி வருதுன்னாங்க.
நம்மளுக்கு இப்போ டைம் பார்த்தோன்னா 2:34 ஆகுது. கண்டிப்பாக இந்த டைமில் அங்கே போனால் நம்மளுக்கு வந்து சவாரி அடிச்சிருங்க. சரி ஓகேங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், ₹980 போட்டிருக்காங்க. இது வந்து டாடா ஏசி எனின்னு போட்டிருக்காங்க. ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ்ட் வண்டிக்கும் போகுங்க. நம்ம ஓப்பன் வண்டினால நம்ம வந்து எடுத்தாச்சுங்க. ப்ரைம் பார்ட்னர் இருக்கனால தான் நம்மளால் வந்து இந்த சவாரி வந்து அட்டன் பண்ண முடிஞ்சதுங்க. ஓகேங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 3.7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம வந்து பிக்கப் லொகேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. நம்ம பிக்கப் லொகேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணியாச்சுங்க. கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. நம்ம வண்டியிலேருந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்டெய்னர்லேருந்து எடுத்து நம்ம வண்டிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. பாருங்கள், நம்ம வண்டியில் எல்லா மெட்டீரியலும் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து இப்போ எதுக்காண்டி வெயிட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பில்லுக்காண்டி வெயிட் பண்ணுறோங்க. பில்லு வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுக்கணும். முன்னாடியே கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆகாதுங்க. அதனால் நம்ம வந்து பில்லு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுக்கலாங்க. என்ன ஐட்டம் பார்த்தோன்னா இந்தியன் ஆயில் கம்பெனியோட இன்ஜின் ஆயிலுங்க. டிராக்டரோட இன்ஜின் ஆயில் போல தெரியுதுங்க. மகேந்திரா கம்பெனின்னு போட்டிருக்குங்க. சரி ஓகேங்க. கஸ்டமர் நம்மளுக்கு பில்லு கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இன்னும் பில்லு நம்ம கைக்கு வரலங்க. வெயிட்டிங் டைம் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தோன்னா 27 நிமிஷம் ஓடி இருக்குங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் ஏற்றிருக்க மெட்டீரியலோட வெயிட் எவ்வளோ தெரியுமாங்க? 950 கிலோ வெயிட்டுங்க. நம்ம ஏற்ற நான் வந்து கணக்கு போட்டுட்டு தாங்க இருந்தேன். கஸ்டமர் வந்து இவ்வளோ வெயிட்டு அவ்வளோ வெயிட்டு நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க. நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து பில்லு கொடுக்கும்போது நம்ம அந்த வெயிட்டை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்ல வேண்டியதாங்க. எதாவது பார்த்து தராங்களா நம்ம கேட்கலாங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் நம்மக்கிட்ட வந்து எந்த பில்லுமே கொடுக்கலங்க. வெயிட்டிங் டைம் பாருங்கள் 43 நிமிஷம் இருக்குங்க. எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 950 கிலோ நம்ம வண்டியில் வந்து நீங்கள் ஏற்றிருக்கீங்க அப்படின்னா. ஆமாப்பா 950 கிலோ தான்ப்பா வண்டியில் இருக்குன்ற மாதிரி கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எதாவது பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். நம்மளுக்கு வந்து பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 908 ரூபாங்க. கிட்டத்தட்ட 910 ரூபானே பில்லு வச்சுக்கோங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தராங்கன்னு பார்த்தோன்னா 40 ரூபா தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 950 ரூபா தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கஸ்டமர்கிட்ட எடுத்து சொன்னேன், எதுக்கு சார் அந்த 40 ரூபா நீங்கள் தரீங்க? நான் வந்து வண்டியில் எவ்வளோ ஏற்றிருக்கவங்களோ ஒரு கிலோவுக்கு நீங்கள் 1 ரூபா தாங்க. 200 கிலோ நீங்கள் ஏற்றிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து 200 எனக்கு எக்ஸ்ட்ரா தாங்க அப்படின்ன மாதிரி நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன். கஸ்டமர் வந்து ஒரே பிடியிலே இருக்காங்க. சரி நீங்கள் வேணால் ஆர்டர் வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க சார், கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன் சார். இதுவே ரெடில்ஸ் தாண்டி சோழவரம் தாண்டி நீங்கள் போகணுன்றீங்க. அங்கே போய் இந்த டைமில் முடிச்சேன்னா நம்மளுக்கு வந்து சவாரி வராது சார். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். நான் வந்து ரிட்டன் டோல் வேறு போட்டு வரணும், ப்ளஸ் கமிஷன் வேறு கொடுக்கணும் சார். சவாரி வந்துச்சுன்னா ஓகே சார், வரலனா எனக்கு தானே சார் நட்டம். அதனால தான் சார் நான் உங்கள்கிட்ட கிலோக்கு 1 ரூபான்னு சேர்த்து தான் சார் நான் 200 கேட்டேன். அப்படி இப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணி கஸ்டமர் வந்து ஃபைனலாக 150 தரேன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்து முன்னாடியே சொல்ல வேண்டியதானே என்கிட்ட சொன்னாங்க கஸ்டமர். நான் சொன்னேன், நீங்கள் தான் சார் சொல்லணும் எவ்வளோ வெயிட் ஏற்ற போகிறீங்கன்றது, எனக்கு தெரியாதுல்ல சார் அப்படின்னா. சரி கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு 150 வந்து நம்மளுக்கு சேர்த்து தரேன்னு இருக்காங்க. அதுக்கு மேலே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க. சரி ஓகே, இதுவே கிடைச்சது நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 54 நிமிஷம் இருக்குங்க. இன்ன வரைக்கும் நம்ம கைக்கு வந்து பில்லு சேரலைங்க. ஏன்னா பெரிய கம்பெனிலாம் நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. இவே பில்லாம் இருக்குது. அது வந்து சீக்கிரத்தில் வராதுங்க. நான் நிறையா பெரிய கம்பெனிலாம் போயிருக்கேங்க. பில்லுக்குனே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய லாரி வேறு இருக்குது. ஒருவேளை அதுக்கெல்லாம் பில்லு போட்டுட்டு தான் நம்மளுக்கு போடுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசி பார்த்தோம். கஸ்டமர் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பில்லு வந்துருன்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி நம்ம வந்து பில்லுக்காண்டி வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ தாங்க நம்ம கைக்கு வந்து பில்லு வந்து சேர்ந்துதுங்க. நம்ம வந்து உடனே வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடக்கூடாதுங்க. நம்ம பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் செக்யூரிட்டி உட்காந்துட்ருக்காரு. அங்கே போய் ஒரு என்ட்ரி இருக்குங்க. அந்த என்ட்ரியெல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் தாங்க லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணும். ஒரு தடவை நான் இப்படி தாங்க அனுபவிச்சிட்டேன். என்ட்ரிலே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிங்க. எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் கூட நம்மளுக்கு வரல. அவருக்கும் நம்மளுக்கும் ஆர்குமெண்ட் தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமரே வந்து நம்மளுக்கு வெறும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. நம்மளுக்கு தாங்க நட்டம் அது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம கேட் என்ட்ரிலாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது நீங்கள் லோடு கம்ப்ளீட்டட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங் சார்ஜ் வந்து கிடைக்குங்க. நம்ம இந்த பில்லை வந்து செக்யூரிட்டி கிட்ட என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்ம வெளியே போனோம். நம்ம செக்யூரிட்டி கிட்ட போய் பார்த்துலாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் செக்யூரிட்டி. அவங்ககிட்ட தாங்க நம்ம வந்து பில்லை கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி என்ட்ரி வந்து குயிக்காக முடிஞ்சிச்சுங்க. சந்தோஷம்தான். ஆனால் ஆல்ரெடி ரொம்ப நேரம் வந்து நம்மளை லேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமாங்க? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் ட்ராப் அண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ராப் அண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிடுச்சிங்க. மகேந்திரா ட்ரேடர்ஸ் போட்டிருக்கு. இப்போ டைம் பாருங்கள் 3:56 ஆகுது. நம்ம இன்ன வரைக்கும் மத்தியான சாப்பாடு வந்து சாப்பிட்லாங்க. நம்ம வந்து போகிற வழியே ஏதோ ஓரம் கட்டிட்டு நம்ம மத்தியான சாப்பாடு சாப்பிட்லாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பாருங்கள் 26 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலாங்க.
நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிராக்டராக இருக்குது பார்த்தீங்களாங்க. இங்கே தான் வந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணணும், அரைவேல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவேல் கொடுத்துடலாமா? அரைவேல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்துங்க மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. ட்ராப் பாயிண்ட்லேயுங்க வெயிட்டிங் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. சரி என்ன பண்ணுறது, கஸ்டமரு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியிலேருந்து லோடு ஃபுல்லாக இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமாங்க? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு நம்மகிட்ட காட்டுது. ஓகே பண்ணிடலாம். 2-3 செகண்ட் வந்து சுத்த தாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 1600 ரூபா காட்டுதுங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா 98 ரூபா வந்திருக்குங்க. அடிஷ்னல் சார்ஜ் பார்த்தோன்னா 155 வந்திருக்குங்க. கஸ்டமருக்கு வந்து டோல் வந்து ஆட் ஆகவே இல்லைங்க. ஆட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே காட்டியிருக்குங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வந்துடலாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேயில் போடுறேன்னாங்க. எவ்வளோ போடுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. A few moments later. கஸ்டமருங்க நம்மளுக்கு வந்து ஜிபேல அமைச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1160 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபேல அமைச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து டோல்கேட் காசு வந்து தரவே இல்லைங்க. நம்மளும் கஸ்டமர் கேரில் வந்து கால் பண்ணி கேட்டோம். அது வந்து டோல்கேட் காசு வந்து ஆட் பண்ண முடியாது சார், சாரின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம போர்ட்டலில் இவங்க நம்பி தாங்க நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். கடைசியில் அவங்க சொல்கிற அர்த்தத்தை பார்த்தீங்களாங்க. சாரி சார், டோல்கேட் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாதுன்றாங்க. கஸ்டமர்கிட்ட கேட்டால் நீங்கள் டோல்கேட் பில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு அதை சேர்த்து தரேன்றாங்க. இப்போ கடைசியில் 2 கேட்டாவாக போயிடுச்சுங்க. எனக்கு வந்து டோல்கேட் பில் வந்து ஆட் ஆகாமல் போயிடுச்சுங்க. இப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரியே 150 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க வெயிட்டுக்காண்டி. டோல்கேட் வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஆட் ஆகலைங்க. டோல்கேட் இன் கேஸ் ஆட் ஆயிருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ஃபேரில் வந்து காட்டியிருக்கோங்க. இப்போ டோல் ஆட் ஆகாதனால தாங்க நம்மளுக்கு வந்து ஃபேர் காட்டவே இல்லைங்க. சில பாருங்க, நம்ம 80 ரூபா டோல்கேட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்க. நம்ம வந்து போர்ட்டலில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆனால் சத்தியமாக வந்து அந்த பேமெண்ட் வரவே வராதுங்க. இது கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை மாதிரி தாங்க சென்ட் பண்ணேன். இது வரைக்கும் எனக்கு வந்து டோல்கேட் காசுன்னு எதுவுமே வரலங்க. முன்னாடி லிங்க்குன்னு ஒரு ஆப் இருந்ததுங்க. அவங்களும் இப்படி தாங்க பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க வரும்னுவாங்க. ஆனால் வந்துச்சுன்னுவாங்க, ஆட் ஆயிடுச்சுன்னுவாங்க. ஏன்னா மந்த்லியில் நாங்கள் இருந்தோம். அவங்களோட கால்குலேஷன் தான் நம்ம வந்து நம்புற மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், அதே தப்பு தான் போர்ட்டலும் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டங்க, என்னத்தை பண்ணுறது. சரி ஓகேங்க, நம்ம வந்து ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. நம்ம வந்து ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஆஃப்லைன் போயாச்சுங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஓன் சவாரி ஒன்று எடுத்திருக்கோம். பக்கத்துலேயே 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. ட்ராப் பார்த்தோன்னா கோயம்பேடு போட்டிருக்காங்க. நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இறக்கிட்டு போகணுன்னு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து 1000 ரூபா தரேன்னாங்க. ஆன்லைன் என்ன அமௌண்ட்டோ அதே தான் தரேன்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போகிற தசனால அந்த 1000 ரூபா நம்மளுக்கு பரவாயில்லைங்க, சந்தோஷமாக வாங்கிக்க வேண்டியதாங்க. கஸ்டமர் பிளேஸுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். அவங்க என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துலாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ட்டலில் வந்து ஆன்லைனில் வச்சுருந்தா வேஸ்ட்டு தாங்க. நம்ம வந்து இப்போ ஓன் சவாரி எடுத்தனால இது வந்து ஆஃப்லைன் போகிறது நல்லதுங்க. நம்ம வந்து கோயம்பேடு தசையாக ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டை நோக்கி நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்து ஓன் சவாரி ஒன்று எடுத்துருக்கோங்க. என்ன லோடு ஏற்றுறாங்கன்னு நம்ம அங்கே போய் பார்த்துலாங்க. நம்ம வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ப்ரைவேட் லோடு வந்து ஏற்ற போகிறாங்க. ரோட் சைடில் நம்ம வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் நம்மளை வந்து கூப்பிட்டாங்க. நம்மளும் 1000 ரூபாய்க்கு வந்து ஓகே பண்ணியாச்சுங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்த்துலாங்க. நம்ம வண்டியில் வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ஐட்டம் பார்த்தோன்னா கேரி பேக் வந்து தயார் பண்ணுறாங்க. பெரிய கம்பெனி போல் தருதுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைவேட் சவாரிக்கு வந்து 1000 ரூபா தர போகிறாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து போர்ட்டலோட ஏர்னிங்கை பார்த்துடலாமாங்க. போர்ட்டரோட இன்னைக்குள்ள ஏர்னிங்கை பார்த்தோன்னா 1381 ரூபாங்க போர்ட்டலோட ஏர்னிங்கு. இன்னைக்கு நம்ம லாகின் ஹவர்ஸ் பாருங்கள், 7.5 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தா 2 ட்ரிப்பு எடுத்துருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தோன்னா 160 ரூபா எக்ஸ்ட்ரா மணி வாங்கியிருக்கோங்க. 1000 ரூபா வந்து இந்த ஓன் சவாரிங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 2541 ரூபாங்க நம்மளோட ஏர்னிங்கு. டீசல் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 800 ரூபா பிடிச்சிருக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டோட்டலாக 130 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. ஒரு 800 ரூபா டீசல் போயிருக்கோங்க. நம்ம வந்து டீசலை வந்து 800 ரூபா மைனஸ் பண்ணால் நம்மளோட ஏர்னிங் பாருங்கள் 1741 ரூபாங்க. டே 4ஓட ஏர்னிங் பார்த்தோன்னா 1741 ரூபாங்க. இன்னைக்கு டே வந்து நம்மளுக்கு சிறப்பாக போயிடுச்சுங்க. நாளைக்கு டே 5ஓட புது வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா, பை பாய்.